மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்த கிரியை செய்வீராகவும் சமூகம் எங்களுக்கு ஆனந்தம் பேரின்பமும் கொண்டு வருகிறதப்பா. இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியினால் தேவ மகிமை வெளிப்பட உதவி செய்யும். நமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது விசுவாசித்தால் மகிமையை காண்பாயின்னு சொன்னதின்படி எங்கள் நடுவில் உம்முடைய அற்புதத்தை நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபொழுது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்கு பற்றி எறிந்த பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின உடனே அக்கினி அவிழ்ந்து போயிட்டு கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டார். பின்பு அவர்கள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த லட்சிய உளவலானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர்கள் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர உம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்று இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்தமல்லி விதையால் மாத்திரம் அது நிறமுத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களை அரைத்து உரல்கள் எடுத்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் பொழுது மன்னாவும் அதன் மேல் விழும். அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசல் நின்று அழுகிறதை மோசே கேட்டார். அடுத்த மிகவும் கோபம் விட்டது. மோசையின் பார்வைக்கு அது பொல்லாப்பாக இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தின மதாடி எனக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாது போனது என்ன? இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை இவர்கள் மலையன்குற பால் தகப்பன் கொண்டு வது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போய் என்று என்னுடைய அனுப்பி சொல்லும்படி இந்த ஜனங்களெல்லாம் கற்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கும் எனக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும் என்று இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாக தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, சிறுவேனங்கள் மூப்பர்கள் தலைவருமானவர்கள் இன்னார் என்று அறிந்திருக்கிறாயே. இந்த மூப்பர்கள் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசிரிப்பு கூடாரத்திற்கு அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய்ய. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி ஒருவன் மாத்திரம் எனக்கு ஜனங்களின் பாரத்தை சுமக்கிற உன்னோட கூட அவர்களுக்கு அதை சுமக்கிறது உண்மையில் இருக்க ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். நீ ஜனங்களை நாளைக்காக உங்களை பரிசுத்த மனுகள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர்களுக்கு யார் என்றும் எங்களுக்கு சவிக்கமாக இருந்து என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்களுக்கு மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு வெளி தவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்கு இறைச்சி இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணுவது தாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட மாட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்கின்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமாக மச்சங்களை எல்லாம்
அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் ஒரு கை கர்த்தருடைய கை குறியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றி அவர்களை நிறுத்தினார். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனுடைய பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராய் அந்த 70 மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர் மேல் வந்து தங்கினது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் மாத்திரம் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்த கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார். அவர்கள் மேல் ஆவி வந்தது. தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எஸ்தாதும் ஏதாதும் பாளையத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார் என்று மோசேக்கு அறிவித்தார்கள். உடனே மோசேனிடத்தில் உள்ள வாலிபர்கள் ஒருவன் அவனுடைய ஊழியக்காரனுக்கு மனமாகி யோசுவாவும் பிரதித்திரமாக, என் ஆண்டவனாகிய மோசே அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிருக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்க கர்த்தர் தம்முடைய ஆவி அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்கும் என்றார். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திலிருந்து காடுகளை அடிக்க கொண்டு அந்த பாளையத்தை சுற்றிலும் இருந்த இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். அப்பொழுது ஜனங்கள் எழும்பி 2 பிரயாண தூரம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி நின்று பகல் முழுதும் ராம் முழுதும் மறுநாள் முழுதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவர்கள் ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்கு குவித்ததை வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோதாத்தாவா என்று பெயரிட்டான். பின்பு ஜனங்கள் கிப்ரோதாத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆசரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரோத்தில் தங்கினார்கள். அதிகாரம் 12. ஏத்தியனாகிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தனர். எத்தியோப்பியனாகிய ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினார். மீரியாம் ஆரோன் அவர் விவாகம் பண்ண எத்தியோப்பிய சேர்ந்த ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரமாக பேசினார், எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தருடைய அதை கேட்டார். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிடம் மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவனாயிருக்கிறான். சடுதியில் மோசேயும் ஆரோனையும் மீரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசிரிப்பு கூடாரத்தில் இதுக்கு புறப்பட்டு போங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்துடன் இறங்கி கூடார வாசல் என்ற ஆலோசனை ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்த கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவே பிரத்யட்சமாகவே பேசுவேன். அவன் கர்த்தரின் சாயலாக காண்கிறேன், இப்படி இருக்க நீங்கள் என் காண்கிறேன் என்று மோசே விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்ற கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு மேகம் மேன்மையை சென்று மேன்மையாய் என்றார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீரியாம் உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியானால். ஆரோன் மீரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகி இருக்கிற கண்டான். அப்பொழுது ஆரோன் மெல்லிகாவாய் நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் நீ செய்த மாத்திரம்
நான் இப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவரே, இந்த பாதை எங்கள் மேல் சுமத்தாதிரும், எங்கள் மேல் சுமத்தாதிரும். என் தாயின் கர்ப்பத்தில் பாதி மர்மமாம் மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றாள். அப்பொழுது மோசே கர்த்தர் நோக்கி, என் தேவனே அவனை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசையை நோக்கி, அவன் தகப்பன் அவன் முகத்திலே காரி துப்புனதுண்டானால் அவன் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமா? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக்கொள் கடவன் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்பட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆசத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திற்கு பாளையம் இறங்கினார்கள். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய மகிமை இருக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தனை கிரியையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சியிலும் கூட இந்த நேரத்தில் வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகப்படுத்தும். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தாரும். இப்பொழுது ஆண்டவரே, என்னென்ன கேட்டாலும் கொடுப்பீங்க. இறைச்சி கேட்டாங்க, இறைச்சி கொடுத்தீங்க. மன்னா கேட்டீங்க, மன்னா கொடுத்தீங்க. எல்லாம் கொடுத்தீங்க. அதே போல் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்களும் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல பொல்லாத ஆவிகளையும் சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆம். அன்பினர்களே, ஒரு சிறிய ஆலோசனை. சில வேளை இந்த நம்முடைய கையில் இருக்கிற புக்லெட்டின்படி தான் நாம் வாசிக்கிறோம். நேற்று தினத்திலே 4 அதிகாரம் வாசித்தோம், பெரிய அதிகாரம். இன்றைக்கு 2 அதிகாரம். இது ஒரு வரலாற்று பின்னணியத்திலே ஒவ்வொன்றும் ஆவியானவர் எழுதின அடிப்படையில் இருக்கிறதாகவே தான் இதை நாம் பின்பற்றுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.